இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கவலையே படாதீங்க, எல்லார் பேரையும் போடலாம். அப்பதான் சபை நிறைஞ்சு கல்யாண மண்டபத்துக்கு தனி அழகு கொடுக்கும். ரொம்ப சந்தோஷங்க. திரு, நாங்க கூட ஒரு 4-5 டிசைன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் பாத்துடலாமா? சரிங்க சார். கௌதம், நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க டிசைன்லாம் எடுத்துட்டு வாப்பா. சரிங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். உங்க சைடுல எத்தனை பத்திரிகை வேணும் திரு? எங்களுக்கு ஒரு 500 பத்திரிகை இருந்தா போதும். பத்திரிகை விஷயமா மட்டும் இல்ல, கல்யாண மண்டபம், கேட்டரிங் இதெல்லாம் கூட இன்னைக்கு நாம பேசி முடிவெடுத்துடலாம் சார். கல்யாணத்துக்கு நாள் கம்மியா தான் இருக்கு. அதுக்கு என்ன, கல்யாணம் நம்ம மண்டபத்திலே வச்சுக்கலாம். சாப்பாடு விஷயத்துக்கு தான் வேலுவும் நீங்களும் இருக்கீங்கல்ல, நீங்க பாத்துக்க மாட்டீங்க? இருந்தாலும் உங்க விருப்பம் என்னன்னு தெரியணும்ல சார். அதுவும் சரிதான். வாங்கி பாருங்க, அதுல எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். அம்மா இத பாருங்க. பாரு மகா, இது நல்லா இருக்குன்னு. அக்கா நீயும் பாருக்கா. இது நல்லா இருக்குல்லம்மா? எல்லாமே நல்லாதான் இருக்கு சம்மந்தி. ஆனா விலை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல. விலைய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சம்பந்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் கல்யாணத்துல பணத்தை எல்லாம் பார்க்கவே கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் தெய்வத்தை நம்புறவன். எங்க குடும்பம் எல்லாத்தையும் இழந்து நிர்கதியா நிக்கிற சமயத்துல ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. என் மனசுல பட்டதும் அதேதான். என் பிள்ளைக்கு உங்க பொண்ணுதான்னு சொல்லி கடவுள் அப்பவே எழுதி வச்சிருக்கான். இல்லன்னா ஏதோ ஒரு மூளையில இருந்த நானும் நீங்களும் சந்திக்க முடியுமா? அந்த தெய்வம் தான் வேலுவையும் செல்வியும் என் கண்ணுல காமிச்சு அவங்கள என் மண்டபத்துக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கு. இல்லன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் எங்களுக்கு சம்பந்தமா அமைஞ்சிருக்குமா? நாங்களே எங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. சரி சரி, பத்திரிக்கை அடிச்சு நாங்க சொல்லி அனுப்புறோம். வேற ஏதாவது பேச வேண்டிய பாக்கி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் எல்லாத்தையும் சம்மந்திய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரே, இனிமே எங்களுக்கு என்ன கவலை இல்ல மகா? இனிமே உங்களுக்கு என்ன கவலை? இவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கறீங்க, நீங்க பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான். ராஜி, எதுக்கு இப்படி பேசுற? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி வாங்க சாப்பிட போலாம். நீங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம். செல்வி வரான்னு சொன்னீங்களே, இன்னும் காணோம்? ஏதோ வேலையா வேலும் செல்வியும் கிளம்பி போனாங்க. வர நேரமா கூட இருக்கலாம். அதான் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோமே. இன்னொரு நாள் வேலுவையும் செல்வியும் கண்டிப்பா உங்களை வந்து நேர்ல பார்க்க சொல்றேன். சரிங்க சார், நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். மாமா, பூஜாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரி, வரோம் மாப்பிள்ள. வரோங்க. கடவுளே, அண்ணா வந்து கேட்டா என்ன சொல்றது? ஐயோ, அந்த போட்டோ. பூஜா, பூஜா, பூஜா. அண்ணா, என்னது கையில? ஒண்ணும் இல்ல. குடுன்றல.